வணக்கம். ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல் வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். அப்படி என்னங்க பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பலருக்கும் இஷ்ட தெய்வமாக ரொம்ப பிடிச்ச தெய்வமாக இருக்கக்கூடியது தான் வெற்றி தரும் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள் நிறைய இடத்துல பல பிரபலமான கோயில்கள் இருக்குது. அப்படிப்பட்ட கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் என்ன பலன், உங்களோட வேண்டுதல் என்னென்ன நிறைவேற எந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்றத ஒரு விரிவான பதிவு தான் இன்னைக்கு நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள், தங்களோட இஷ்ட தெய்வமாக கொண்ட பக்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கங்க. இருந்தாலும் பலருக்கு எந்த முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் என்ன பலன், நம்மளோட என்ன வேண்டுதல் நிறைவேறும், நம்மளோட எந்த பிரச்சனை தீரும் அப்படின்றது தெரியாதுங்க. தமிழகத்தில் பலரும் அறிந்த பிரபலமான முருகன் கோயிலுக்கு அங்கே சென்று வழிபட்டால் என்னென்ன பலன்கள், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்றத பற்றின விரிவான பதிவு தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான முறைப்படி வழிபடுறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், மேலும் எதிரிகள் உருவாகமாலும் தடுக்கும், துஷ்ட சக்திகள் பாதுகாப்பிலிருந்து காக்கப்படுவீங்க, திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கும், நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமாக சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்ற யோகம் உண்டாகிறதுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் வேணும். அப்படி தமிழகத்தில் எத்தனையோ பிரபலமான முருகன் கோயில்கள் இருக்குங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முருகன் கோயில் மனதிற்கு நெருக்கமானதோ, அங்கே சென்று வந்தேன், அதாவது அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேங்க, அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு மாற்றமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்கிறதுனால ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கோயில் எந்த கோயிலுக்கு போனால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பார்க்கலாமா? முதல்ல வடபழனி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா செவ்வாதோஷம், கிரக தடைகள் போன்றவை நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வாழ்வில் நல்ல திருப்பங்களை ஏற்படணும் அப்படின்னாலும் தென்காசி திருமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சொந்த வீடு கட்டணும், நீண்ட நாள் கனவு இறைவன் அருளால் விரைவில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அணுவாவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாதோஷம் மற்றும் திருமண தடைகள் நீங்கி நல்வாழ்வு வாழ்வீங்க. பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கர்ம வினைகள் தாக்கம் குறைந்து வாழ்வில் தடைகள் நீங்கும், மன அமைதி பெருகி எண்ணிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்குங்க. சூரசம்ஹாரம் நடைபெற்ற தலம் அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள எதிர்ப்புகள் நீங்கும், ராகு கேது செவ்வாய் தொடர்பான தோஷங்கள் குறையும். அடுத்தது அதே மாதிரி செவ்வாய் தோஷம் ராகு கேது பாதிப்புகள்லேருந்து குறையவும் இந்த கோயில், அதாவது திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி உண்டாகுங்க. நவபாசன மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட மூலவர் அப்படின்றதுனால பாவ வினைகளை போக்கிய மன அமைதியை தர வல்லவர் தான் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில். அடுத்தது உங்களோட தீராத நோய்கள் நீங்கவும் மன அமைதி கிடைக்கவும் சிவன்மலை ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட நவகிரக தோஷங்கள் அத்தனை நீங்கவும், திருமண தடை, இரத்தம் தொடர்பான நோய்கள் நீங்கிறதுக்கும், தொழில் மற்றும் புதிய முயற்சிகள் வெற்றியும் அழியாத புகழும் கிடைக்கவும், பாவங்கள் தீரவும் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அகந்தை அகன்று ஞானம் கிடைக்கவும், கல்வியில் உயர்வு கிடைக்கவும் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 7 பிறவிகளில் செய்த பாவங்கள் மன கஷ்டங்கள் நீங்கவும், குழந்தை வரம் ஞானம் கிடைக்கவும் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாகதோஷ நிவர்த்தி, மன அமைதி, திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம் வேண்டி வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமண தடை விலகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கல்வி மற்றும் ஞானம் கிடைக்கவும் விராலிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தீராத நோய்கள் தீரும், திருமண தடை நீங்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும், முக்கியமாக தோல் நோய் குணமாக குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது
நம்ம அறியாமல் செஞ்ச தப்புக்களால் ஏற்பட்ட பாவங்கள், முன்வினை கர்ம தோஷங்கள் நீங்க இந்த முருகனுக்கு பாலாபிஷேகமும் சந்தன காப்பும் செஞ்சு வழிபடுங்க. எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை ஆண்டவர் கோயில். திருமண தடை நீங்கி விரைவில் நல்ல வரன் அமைய முருகனோட அருள் வேண்டி செஞ்சேரி மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன வேண்டுதல், உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றத பற்றின பதிவை தான் பார்த்தோம். எந்தெந்த முருகன் கோயிலுக்கு சொல்லியிருக்கணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேற எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பூரண அருள் கொடுப்பாருங்க. இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வேறொரு ஆன்மீக தகவலோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற எந்த முருகன் கோயிலுக்கு போகணுமோ அந்த முருகன் கோயிலுக்கு மனசார போய் வேண்டிட்டு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறி நல்வாழ்வு பெறுவீங்க. வாழ்க வளமுடன்.